ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஃபார்ம்ல வந்து ஆக்ஷன் சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று வருது. ஒட்டோவா வந்து ஆக்ஷன் என்று ஒரு ஆட்ரிபியூட் ஒன்று வரும். இந்த ஆக்ஷன்ங்கிறது என்னன்னு சொன்னா நாம இந்த ஃபார்ம்ல வந்து ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணோம்னு சொன்னா அதுல வந்து லேபிள் இருக்கும், இன்புட் இருக்கும், அது வந்து இமெயில் இருக்கும், கடைசியில வந்து ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வந்து சப்மிட் பட்டன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படி இல்லை லொகிங் பட்டன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படி இல்லை ரெஜிஸ்டர் பட்டன் அப்படின்னு சொல்லி இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு என்ன வேலை நடக்கணுங்கிறத வந்து நாம ஒரு பிஹெச்பிலேயோ ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட்லயோ வந்து நாம என்ன செய்வோம்னா கோட் பண்ணியிருப்போம். அதை வந்து இதுக்கு லிங்க் பண்றது தான் இந்த ஆக்ஷன் சொல்லுது. நான் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கிட்ட வந்து ஒரு சப்மிட் டாட் பிஹெச்பிங்கிற ஒரு ஃபைல் இருக்கு. அதை வந்து நம்பர் தனியாக கொடுக்குறேன். சப்மிட் டாட் பிஹெச்பி சரியா, சப்மிட் டாட் பிஹெச்பிங்கிறத வந்து லிங்க் பண்றேன். சரியா, கொடுத்துட்டு அடுத்ததா வந்து இன்னொரு ஆட்ரிபியூட் ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா மெத்தட் ஆட்ரிபியூட் ஒன்று சொல்லியிருக்கு. இந்த மெத்தட் ஆட்ரிபியூட் வந்து கெட் அல்லது போஸ்ட் அப்படின்னு சொல்லி ரெண்டு மெத்தட் இருக்கு. அதுல வந்து இது முதல்ல வந்து நாம என்ன ஃபார்ம் கிரியேட் பண்ண போறோம் அப்படிங்கறத வச்சு தான் அதை கெட்டா அல்லது மெத்தட் போஸ்டாங்கிறது வந்து டிசைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெட்டை கொடுக்கணும்னு சொன்னா அதாவது ஒரு டேட்டாவை வந்து நாம கெட் பண்றோம், அதாவது எடுக்கும் நம்ம ப்ரௌசர்ல இருந்து. அதாவது இப்போ கூகுள்ல போய் நம்ம ஒரு சர்ச் பண்றோம்னு சொன்னா இப்போ ஏதாவது கூகுள் சர்ச்ல வந்து சர்ச் பண்ணினோம்னு சொன்னா நமக்கு ஒரு டேட்டா உண்டு, அதை எடுத்து தருகுது. ஸோ அது வந்து கெட் மெத்தட்ல வந்து வேலை செய்யும். அடுத்ததா வந்து போஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து என்னன்னு சொன்னா நாம வந்து ஒரு வெப்சைட்ல வந்து ஏதாவது ஒன்று ரெஜிஸ்டர் பண்றோம், அப்படி இல்லைன்னு சொன்னா லொகிங் பண்றோம்னு சொன்னா அது வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்றது வந்து நம்ம டீட்டெயில் நம்ம டேட்டாவை வந்து நாம வந்து போஸ்ட் பண்ணி நமக்குன்னு சொல்லி சர்வர்ல ஒரு சின்ன ஒரு இடம் ஒன்று இருக்கும். அதுல வந்து நம்மளோட யூசர் நேம், பாஸ்வேர்டு, இமெயில் அட்ரஸ் எல்லாம் சேவ் ஆயிருக்கும். ஸோ அது வந்து போஸ்ட் மெத்தட்ங்கிறது. நாம இப்போ வந்து போஸ்ட் மெத்தட்டுக்கும் கெட் மெத்தட்டுக்கும் வந்து தான் வித்தியாசம். இப்போ நான் வந்து போஸ்ட் மெத்தட்லயே பார்ப்போம். இப்போ நம்ம ஃபார்மோட ரெண்டு ஆட்ரிபியூட் பார்த்திருக்கோம். ஆக்ஷன் ஆட்ரிபியூட் பார்த்திருக்கோம், மெத்தட் ஆட்ரிபியூட் பார்த்திருக்கோம்.